இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி நில்லு. நான் இவ்ளோ சொல்லியும் கேட்காம நீ அந்த கார்த்தி தான் முக்கியம்னு போனா உன் அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. இப்பவே இந்த நிமிஷமே நான் என்ன சுட்டுப்பேன். அம்மா அம்மா தாத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு மேலேயே எதுக்கு ரேவதியை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழட்டுமேமா. விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. துப்பாக்கியை கீழே இறக்குங்கம்மா. ஈஸ்வரி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? முதல்ல துப்பாக்கி கொடு. அத்தா சொன்னா கேளுங்க அத்தா, துப்பாக்கி கொடுத்துருங்க அத்தா ப்ளீஸ் அத்தா. யாரும் முன்னாடி வராதீங்க. அவ்வளவுதான். அப்புறம் நானே என்ன சுட்டுப்பேன். ரேவதி, உனக்கு உன் அம்மா உயிரோட இருக்கணும்னா நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்த வீட்டை விட்டு நீ போனா என் பொணத்தை தான் நீ பாப்ப. அம்மா, இதே மாதிரி நீங்க எத்தனை தடவை தான் என்ன மிரட்டுவீங்க? சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் இப்படிதான் செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணியே என்ன இந்த 4 செவத்துக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தீங்க. ஆனா இனிமே உங்க மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காதுமா. இதுக்கு மேல உங்க மிரட்டலுக்கு பயந்து நான் இங்கேயே கிடக்க தயாரா இல்ல. அப்போ உனக்கு என்ன விட அந்த கார்த்தி தான் முக்கியம். நான் உனக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. போதுமா, நீங்க இதுக்கு மேல ஏதாவது பேசி என் மனசுக்குள்ள உங்க மேல வச்சிருக்கிறேன் மரியாதையை நான் குறைச்சுக்க விரும்பல. அப்போ நான் செத்தா கூட பரவாயில்ல, அப்படித்தானே சொல்றேன்? ஈஸ்வரி, போது நிறுத்திக்க. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியலன்னா உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அதை காட்டி அவளை மிரட்டுவியா? இனிமே உன் மிரட்டெல்லாம் செல்லுபடியாகாது. முதல்ல துப்பாக்கியை கீழே போடு. உங்களுக்கு இவ்ளோ ஆன பிறகும் உங்களுக்கு உங்க பகையும் பாழா போன கௌரவம் தான் பெருசுனா நீங்க தாராளமா சுட்டுக்கோங்கம்மா. இனிமே உங்க மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. நான் உங்க மிரட்டலுக்கு பயந்து இங்க கிடக்க தயாராவும் இல்லை. நான் கிளம்புறேன்.